நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரர்களே, நம்முடைய கட்சி அலுவலகத்தில் இன்று காலையிலிருந்து மாலை வரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு, புதுச்சேரி 2 மாநிலத்தினுடைய தொலைக்காட்சி நிலையத்திற்கெல்லாம் செல்லக்கூடிய செய்தி தொடர்பாளர்களுக்கு ஒரு முழு நாளுக்கான பயிற்சி முகாம் நடந்து முடிந்திருக்கிறது. அகில இந்திய அளவில் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வந்து இந்த பயிற்சி முகாமிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். முக்கியமாக நம்முடைய புதுச்சேரியினுடைய உள்துறை அமைச்சர் அண்ணன் நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்வுக்கு. நம்முடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாங்க. நம்முடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன், தேசிய செய்தி தொடர்பாளர்கள் சேஜாத் பூனாவாலா சகோதரர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு நம்முடைய ஆசீர்வாதம் ஆச்சாரியை அங்கே இருக்கிறாங்க. நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஐயா கார்வேந்தன் ஐயா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் பிரசாத் அவர்கள், மீடியாவுடைய பொறுப்பாளர் ரங்கநாயகல் அவர்கள், நம்முடைய துணைத் தலைவர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. அர்ஜுனமூர்த்தி அண்ணன் இருக்கிறாங்க, செல்வி அண்ணன் இருக்கிறாங்க. சகோதரர்களே, இன்னைக்கு நம்முடைய பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் கடைசி நிகழ்வாக இருந்த மோடி அவர்களுடைய ஆட்சி என்ன மாற்றம், 10 ஆண்டுகளாக என்ன மாற்றம் மோடி அவருடைய ஆட்சி கொடுத்திருக்கு அப்படிங்கிற தலைப்பில் அவருடைய துறை சார்ந்து பேசினார். குறிப்பாக பெட்ரோலியம் துறை, குறிப்பாக நம்முடைய அர்பன் டெவலப்மெண்ட். ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசும்பொழுது ஒரு 3-4 விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றிருந்தார்கள். அதை பத்திரிகை நண்பர்கள் முன்பு வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. குறிப்பாக அர்பன் நகர்ப்புற வளர்ச்சிக்காக காங்கிரஸ் ஆட்சி 10 ஆண்டு இருந்த பொழுது நாம் 10 ஆண்டுகள் இருந்திருக்கின்றோம். இருவரும் நகர்ப்புறத்திற்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம். நம்முடைய ஆட்சியில 11 மடங்கு அதிகமாக 18 லட்சம் கோடி ரூபாய் நகர்ப்புறத்திற்காக வளர்ச்சிக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கோம். 11 மடங்கு அதிகம். பாருங்க, 10 ஆண்டுகள்ல நகர்ப்புறத்தினுடைய வளர்ச்சிக்காக 11 மடங்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணியிருக்கோம். 18 லட்சம் கோடி ரூபாய் நகர்ப்புறத்தினுடைய வேறு வேறு வளர்ச்சிக்கு வந்திருக்கு. இரண்டாவது இன்னொரு முக்கியமான கருத்து சொன்னாங்க. 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்திரா காந்தி அம்மா பேர்ல, ராஜீவ் காந்தி அம்மா பேர்ல, வேறு வேறு பேர்ல வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் கொண்டு வந்தாங்க. அவர்களால் 10 ஆண்டுகள்ல வெறும் 18 லட்சம் வீடுகள் தான் கட்ட முடியும். ஒன்லி 18 lakh houses. ஆனா நாம் இன்னைக்கு 10 ஆண்டுகள்ல நம்முடைய PM ஆவாஸ் யோஜனா, பாரத பிரதமருடைய இலவச வீட்டு திட்டத்துல 4 கோடியை தாண்டி வீடு கட்டியிருக்கின்றோம். அந்த ஸ்கேல பாருங்க. 18 லட்சம் எங்க இருக்கு, 4 கோடி எங்க இருக்கு. அதே போல ஐயா சொன்னாங்க, குறிப்பாக நம்முடைய பெட்ரோலியம் துறையை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நம்முடைய நாடு இன்னைக்கு உலகத்துல எனர்ஜி அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நாடாக, பொருளாதார வளர்ச்சி அதனுடைய ஒரு குறியீடாக எனர்ஜி கன்சம்ஷன். இன்னைக்கு உலகத்துல அதிகமா எனர்ஜி கன்சம்ஷன் பெர் கேபிட்டா நம்முடைய இந்திய நாடு இருக்கு. அந்த அளவுக்கு வேகமான வளர்ச்சி இருக்கு. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இருந்த கேஸ் கனெக்ஷனும் இன்னைக்கு இருக்கிற கேஸ் கனெக்ஷனும் 64% மக்கள்கிட்ட எல்பிஜி இருந்துச்சு. இன்னைக்கு 100% 99.9% எல்பிஜி போயிருக்கு. அதே போல கடந்த 2 ஆண்டுகள்ல உலகத்துல பெட்ரோல் விலை, டீசல் விலையை குறைத்த ஒரே ஒரு நாடு நம்முடைய நாடு மட்டும்தான். எல்லா நாட்டிலும் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகுது. அதே நேரத்தில் ஹர்தீப் எஸ் பூரி அவர்கள், ஐயா அவர்கள் ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சார். இன்னைக்கு கர்நாடகாவோ மகாராஷ்டிராவோ பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரோல் டீசல் விலை அதிகமா இருக்கு. ஆனா மற்ற மாநிலங்கத்தில் குறைவா இருக்கு. காரணம், 2 முறை நம்முடைய ஆட்சியில நாம பெட்ரோல் டீசலுக்கான எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சிருக்கோம். ஆனா தமிழக அரசு தன்னுடைய 2021 தேர்தல் அறிக்கையில நாங்கள் பெட்ரோல் டீசலுக்கு 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் என்று சொல்லியும் குறைக்காம இந்தியால பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் தமிழகமும் ஒரு மாநிலமா இருக்கு. இந்த கருத்து எல்லாம் ஐயா வச்சாங்க. முக்கியமா சுவநிதியை பத்தி பேசுறாங்க. சாலையோர வியாபாரிகள், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட சேச்சுரேஷன். எவ்வளவு பேருக்கு சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் தேவையா? முதல் 10,000, அப்புறம் 20,000, அப்புறம் 50,000. இன்னைக்கு கிட்டத்தட்ட சேச்சுரேஷன் ஸ்டேஜ் நம்ம ரீச் ஆயிட்டோம். 10,000 கோடி ரூபாய் அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, கந்துவட்டியிலிருந்து அவர்கள் அது வெளியே வருவதற்கு. அவருடைய பேச்சு எப்படி இன்னைக்கு நம்முடைய பெண்களை பொறுத்தவரை உமன் சென்ட்ரிக் டெவலப்மெண்டா இருந்து உமன் லெட் டெவலப்மெண்டா மாறி இருக்கும். அதாவது பெண்களுக்கான ஒரு ஆட்சியிலிருந்து
பெண்கள் நம்முடைய வளர்ச்சியை பெண்கள் இன்னைக்கு முன்னாடி எடுத்துட்டு போறாங்க. உமன் சென்ட்ரிக்ல இருந்து உமன் லெட், அதை பத்தி ரொம்ப சிறப்பா பேசினாங்க. பாராளுமன்றத்தினுடைய புதிய கட்டடத்திலிருந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கடந்த 10 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் விரும்பக்கூடிய புதிய இந்தியாவை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதெல்லாம் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அதன் பிறகு நம்முடைய தலைவர்கள் எல்லோருமே குறிப்பாக இந்த ஊடகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு, குறிப்பாக நம்முடைய ஆட்சியில் இந்த 10 ஆண்டுகளாக எப்படி வளர்ச்சி எல்லாம் நம்முடைய ஊடக நண்பர் முன்னால் வைத்து நாங்கள் உங்கள் மூலமாக அதிகப்படியான மக்களுக்கு எடுத்துச் செல்கின்றோம் என்றதெல்லாம் இன்னைக்கு ஒரு பேசு பொருளா இருந்துச்சு. அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சினா ப்ரோக்ரசிவ் பார்ட்டி, பாரதிய ஜனதா கட்சினா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் பார்ட்டி என்கின்ற சொல்லுக்கு ஏதுவாக நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தமிழகத்தில் அக்காவனுடைய எம்எல்ஏ அலுவலகம் முதல் ISO 9001 2015 தரச் சான்றிதழ் பெற்ற அலுவலகமாக மாறியிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் தமிழகத்தினுடைய சபாநாயகரையும் சந்தித்து அந்த இதை கொடுத்தாங்க, சர்டிபிகேட்டு. இன்னைக்கு கட்சி அலுவலகத்துக்கும் வந்திருந்தாங்க. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவனுடைய கட்சி அலுவலகம் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் QMSல எப்படி இருக்கணும், மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய பெட்டிஷனை எப்படி பார்க்கணும், குறிப்பா பாலிசி அட்வொகசி மெஷர்ஸ் எப்படி எடுக்கணும், இதையெல்லாம் உள்ளடக்கி தமிழகத்தில் முதல் சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் இன்னைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய கோயம்புத்தூர் அலுவலகம் ISO 9001 2015 தரச் சான்றிதழ் பெற்றிருப்பது எங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஒரு ப்ரோக்ரசிவ் பார்ட்டியா இருக்குது அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம். அதனால அக்கா அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அடுத்து இன்னும் பல முயற்சிகள் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நெட் ஜீரோ கார்பன் மோடி அவங்க சொல்றாங்க, இந்தியாவை 2060-70 நெட் ஜீரோ கார்பன் நாடா மாற்றுவன்னு. இன்னைக்கு அவர்களுடைய சட்டமன்ற அலுவலகத்திற்கு நெட் ஜீரோ கார்பனா மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல முன்னோடி நிகழ்வுகளை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 27ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு பல்லடத்தில் என் மண் என் மக்களுடைய யாத்திரையினுடைய நிறைவு நிகழ்வுக்கு வர்றாங்க. அதுவும் கூட பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். அதற்காக நம்முடைய கட்சி நண்பர்கள் எல்லோரும் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு 224 தொகுதி நம்ம தாண்டி இருக்கோம். இன்னும் 10 தொகுதிகள் பாக்கி இருக்கு. அடுத்த 6 நாட்கள்ல அந்த 10 தொகுதியும் கூட கடந்து விடுவோம். இந்த எல்லா செய்தியும் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா கேளுங்கன்னா பதில் சொல்லுங்க. 27ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் பாப்பீங்கன்னா, நம்ம எப்பவுமே நம்முடைய யாத்திரை ஆரம்பித்த பொழுது கூட்டணி தலைவர்களை இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்க பாப்பீங்க 27ஆம் தேதி பிரதமர் வரும் பொழுது நிறைய தலைவர்கள் வருவாங்க, சந்திப்பாங்க, மேடையில் இருப்பாங்க, விமான நிலையத்தில் வரவேற்பாங்க. அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. அண்ணா இன்னும் நேரம் இருக்குல்ல, நான் இன்னும் 6-7 days எல்லாத்துக்குமே டேட் இன்டிமேட் பண்ணியிருக்கோம். முறைப்படி யார் யார் வருவாங்க, எப்படி வர்றாங்க அப்படிங்கறத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம். ஆனா 28வது நிகழ்வு அதிகாரப்பூர்வமாக பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து அறிவிப்பு வரணுங்கன்னா, காரணம் அது ஒரு அரசு நிகழ்வு 28ஆம் தேதி காலையிலே நடைபெறுவதற்கு இருக்கு. அதை மாநில அரசு முறையாக அது வெளியிட்டா தான் சிறப்பா இருக்கும். ஒரு கட்சி சார்பாக நாங்கள் சொன்னா சிறப்பா இருக்காது. ஆனால் மாநில அரசு மிக வேகமாக ஒரு செய்திக்குறிப்பின் மூலமாக பத்திரிகை நண்பர்களுக்கு 28ஆம் தேதி பிரதமருடைய நிகழ்வை தெரிவிப்பார்கள் என்று நம்புகின்றோம். ஏன்னா கட்சி அதை பத்தி சொன்னா தவறா போயிருக்கணும். கைவினை மேம்பாட்டு திட்டமும் விஸ்வகர்ம திட்டமும் ஒன்னு சொல்லி உண்மை சரிபார்ப்பு குழு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அண்ணா இந்த உண்மை சரிபார்ப்பு குழு நாங்க அதுக்கு திரும்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டுக்கு தமிழ்நாடு பிஜேபி ஃபேக்ட் செக் பண்றோம். அண்ணா இன்னைக்கு என்ன பேர்ல வந்தாலும் கூட நீங்க அந்த பேரை மாத்தி ஒரு புது ஸ்டிக்கரை ஒட்டுறதா நோக்கமா இருக்கு. நம்முடைய சட்டமன்றத்தில் வானதி அக்கா அவர்கள் பட்ஜெட் முடிச்ச உடனே வெளியே சொன்னாங்க, பட்டியலிட்டார்கள் எப்படியெல்லாம் பேரை மாத்துறாங்க. பிரதமருடைய வீட்டு வசதி திட்டம் PM ஆவாஸ் யோஜனா இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கனவு இல்லமா மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் பசுமை வழிச்சாலைகள் 20 இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். இன்னைக்கு புதுசா கிரீன் ரோடு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சஹி நிவாஸ் அப்படின்னு நாம 10க்கும் மேற்பட்ட மகளிருக்காக ஹாஸ்டல் நடத்துறோம். இன்னைக்கு அது தோழி விடுதின்னு ஒரு பேரை மாத்தி கொடுத்திருக்கிறாங்க. அதை தாண்டி கைவினை கலைஞர் திட்டம் அது என்ன 13,000 கோடி விஸ்வகர்மா யோஜனால ஒதுக்கி இவ்வளவு நண்பர்கள் இன்னைக்கு அது போட்டு 4 ஆண்டுகளுக்கான திட்டம். அது 2023-24 2027-28 வரை 4 ஆண்டுகளுக்காக விஸ்வகர்மா யோஜனா.
இன்னைக்கு அதனால இன்னைக்கு உண்மை சரிபார்ப்புக்குள்ள என்னன்னா அரசனுடைய பொய் சொல்றதை எப்படி சமாளிக்கிறாங்கிறத அவங்க வேலையா இருக்கு. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இதே பிரச்சனையாச்சு. குறிப்பா நம்முடைய ஹைவேஸ்ல ஆக்சிடென்ட் ஆகும் பொழுது அவர்களுக்கு மத்திய அரசு குட் சாமரிட்டன் வேகமா யார் எடுத்துட்டு போய் அவர்களுடைய உயிர் காப்பதற்கு உதவி செய்யறாங்களோ மத்திய அரசு எப்ப இருந்திருக்கு, அது மாநில அரசு ஒரு புது பேர் வச்சிருக்காங்க. ஆனா போஷன் அபியான் எப்ப இருந்திருக்குன்னா அது குறிப்பாக நம்முடைய மகளிர் அணி தலைவி இருக்காங்க. இந்தியா முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் ராஜஸ்தான், ஒரிசா, நாகாலாந்து எல்லா பக்கம் சுத்திட்டு இருக்காங்க போஷன் அபியானுக்கு. இன்னைக்கு அது பேர் எப்படி மாத்திருக்காங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். அதே திட்டம் தானுங்க, ஊட்டச்சத்தை உறுதி செய் சமகிரக சிக்ஷா. இன்னைக்கு என்ன பேராசிரியர் அன்பழகன் திட்டம். அதாவது மாநில அரசு என்னதான் பேரை மாத்தி மாத்தி வச்சாலும் கூட இதெல்லாம் மத்திய அரசு 4-5 வருடங்களாக கொண்டு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட சேச்சுரேஷன் ரீச் பண்ணக்கூடிய திட்டத்திற்கு ஒரு புது பெயரை வச்சு வெளியிடுறாங்க. ஆனா இந்த பட்ஜெட் ஒட்டுமொத்தமா என்னங்கண்ணே, பட்ஜெட்ல என்னங்கண்ணே இருக்கு? நீங்க இந்த பட்ஜெட்டை முழுமையா பாருங்க. தமிழ்நாடு கடன் சுமையில் இருக்கு அப்படின்னு இந்த பட்ஜெட் நமக்கு உணர்த்துது. 8.3 லட்சம் கோடியை தாண்டோம் பட்ஜெட் முதல்ல நமக்கு தெரிவிக்குது. இரண்டாவது, தமிழகத்தை பொறுத்தவரை ஓன் டாக்ஸ் ரெவென்யூ 19% வளரும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு வெறும் 12% தான் வளர்ந்திருக்கு. அப்படின்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் வளர்ச்சியை ஏற்படுத்த முடியவில்லை என்பதை இந்த பட்ஜெட்டில் பினான்ஸ் மினிஸ்டர் அவங்க ஒத்துக்கிறாங்க. மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு புது பெயர் வச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்பு அடையார் அதை சுத்தப்படுத்துவதற்கு 1500 கோடி, இந்த வருஷம் 1500 கோடி, பழைய 1500 கோடி என்னாச்சு தெரியாது. 3 ஆண்டுகளாக குடமுழுக்குக்காக 100 கோடி 100 கோடி 100 கோடி, போன ஆண்டு செய்த அலோகேட் பண்ண 100 கோடியில் 46 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. எல்லா ஆண்டும் 100 கோடி 100 கோடி 100 கோடி HRNCக்கு குடமுழுக்குக்காக கொடுக்குறோம். இந்த பட்ஜெட் நீங்க லைன் பை இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் அண்ணே சாயில் ஹெல்த் கார்டு எப்பனே கொண்டு வந்தோம், 2015 கொண்டு வந்தோம். மண்வள அட்டையை பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்து நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான விவசாய பெருமக்கள் மண்வள அட்டை பயன்படும் பொழுது அதை மாநில அரசு தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு எக்ஸிக்யூட்டிங் ஏஜென்சி ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கும் பொழுது இன்னைக்கு வேளாண் துறை பட்ஜெட்ல மண்வள அடையாள அட்டையை அறிவிக்கிறாங்க. மக்களும் பாக்குறாங்கன்னே மக்களுக்கு தெரியும். அதனால அவர்கள் என்னதான் குழப்பினாலும் கூட மக்களுக்கு தெரியும் இதற்கான ஃபண்ட் மத்திய அரசு கொடுக்கிறாங்க. பேரை மட்டும் மாற்றி மாற்றி வைத்தால் அது உண்மையாருமான இன்னைக்கு மண்வள அடையாள அட்டை இன்னைக்கு வேளாண் பட்ஜெட்ல ஒரு உதாரணம். இன்னைக்கு அதை பெருமையா சொல்றாங்க. நாங்க ரசாயனத்திலிருந்து வெளியே வர்றோம், ரசாயனத்திலிருந்து வெளியே வாங்கன்னு பிரதமர் எப்ப சொல்றாரு, 5 ஆண்டுகளா சொல்றாரு. நேனோ யூரியா, நீம் கோட்டட் யூரியா, மண்வள அடையாள அட்டை, எவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுறோம். இன்னைக்கு தமிழக அரசு விழித்திருந்து இத்தனை காலமாக மத்திய அரசுடைய திட்டத்தை செயல்படுத்த முடியாம அந்த ஜேடி அக்ரிகல்ச்சருக்கு டாஸ்மார்க் இன்சார்ஜ் எல்லாம் போட்டு வச்சுட்டு இன்னைக்கு மண்வள அடையாள அட்டையை பத்தி பேசுறாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டை பத்தி ஒரு வாரத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய எம்எல்ஏ வானதி அக்கா வெளியே சொன்னாங்க. மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு புது பெயரை வைத்து இந்த பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கின்றார்களோ தவிர இதுல எதுவுமே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அண்ணே அதுக்கும் பாருங்க, அசம்பிளில நம்மளுடைய எம்எல்ஏக்கெல்லாம் பேசினாங்க. அண்ணே நம்ம 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னைக்கு கூட ஒரு இடத்துல நான் சொன்னேங்கண்ணா, 17 வருஷமா இன்னைக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையில இன்னைக்கு நம்முடைய யாத்திரை இருந்த சட்டப்பேரவை தொகுதி பல்லாவரம் சட்டப்பேரவை தொகுதியில ஒரு ரயில்வே மேம்பாலத்திற்கு கீழே 17 ஆண்டுகளா சுரங்கப்பாதை போட்டுருக்காங்க, 17 இயர்ஸ். அதனால திராவிட மாடல் அரசுக்கு உண்மையான பேர் என்னன்னா திராவிட ஆமை அரசு தான் கரெக்டான பேர். மெதுவா உருந்துகிட்டு இருக்கிறாங்க. 2015 எய்ம்ஸ் மதுரை லேண்ட் கொடுத்தது 2020 நவம்பர்ல. ஆனால் இவர்கள் எந்த வேலையும் கூட வேகமா செய்யறது கிடையாது. இன்னைக்கு மெட்ரோ திட்டத்திலிருந்து மத்திய அரசை பொறுத்தவரை எந்த விதமான தாரத்தம்மை, அதாவது மேலே கீழே பார்க்காம ஒரு மாநிலத்திற்கும் கூட எல்லாமே கொடுக்குறாங்க. லேண்ட் அக்விசிஷன் சரியா இருக்கணும், ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிங் பக்காவா பண்ணணும், டைம் லைன்ஸை மீட் பண்ணணும், டைம் லைன்ஸை ஹானர் பண்ணணும். இத்தனைக்கும் இன்னைக்கு நம்ம நிதி அமைச்சர் ரொம்ப ரம்மையா சொன்னார். இன்னைக்கு இந்த வட்டி இல்லாம 50 ஆண்டு கால கடன், குறிப்பாக ஆர்பிஐ எக்ஸ்ட்ரா டிராயிங் பவர் எல்லாம் தமிழ்நாடு அரசு தான் அதிகமா பயன்படுத்திக்கிறாங்க. மத்திய அரசு கிட்ட இருந்து அதிகமா கடன் வாங்குவதற்காக லோனை டிராப் பண்றாங்க, வட்டியே இல்லாம. எல்லா இடத்திலும் வளர்ச்சிக்காக மத்திய அரசு துணை இருக்கிறாங்க. ஆனா எக்ஸிகியூஷன் வெரி புவர், லேண்ட் அக்விசிஷன் வெரி புவருங்கண்ணா. இவர்கள் டைம் லைனே மீட் பண்றது இல்லை. அதனால பட்ஜெட்ல மத்திய அரசு மேல 2 குறைய போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒப்புக்கு சப்பானியாக மத்திய அரசின் மீது 2 கம்ப்ளைண்ட் வைப்போம் அப்படிங்கறதுக்காக போடப்பட்டதுதான் மெட்ரோ ரயில் திட்டங்கள். இது போன்றதெல்லாம் ஆனா கொடுத்தாச்சு என்று சொல்வதை விட உங்களுக்கு தெரியும் மெட்ரோ ரயில் ஃபேஸ் 1க்கு பணம் கொடுத்திருக்கு.
இல்லை என்று மெட்ரோ ரயில் ஃபேஸ் 1க்கு பணம் வந்திருக்கு. இதுவரை தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய மெட்ரோ ரயிலுக்கான பணத்தை இவங்க முடிச்சுட்டாங்களா? நம்பர் 1. செகண்ட், நான் மத்திய அரசு கேட்டேன், மத்திய அரசு கொடுக்கல என்று சொன்னதை விட நீங்க எப்ப கேட்டீங்க? மத்திய அரசனுடைய டைம்லைன்ஸை மீட் பண்ணீங்களா? லேண்ட் அக்விசிஷனுக்கான வேலை நடந்துருச்சா? நீங்க எந்த காரணத்திற்காக மத்திய அரசு, நம்ம அரசை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ப்ரொஃபஷனல் கவர்மெண்ட். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இட்ஸ் ஹேண்ட்ஷேக் பேஸ்ட் அப்ரோச். டைம்லைனை மீட் பண்ணா மத்திய அரசு கொடுக்க போறாங்க. எதுவுமே சொல்லாம பொத்தம் பொதுவாக எல்லாத்தையும் மறைச்சிட்டு மத்திய அரசு கேட்ட கொடுக்கல அப்படிங்கறதா சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் பேசுவதாக இருக்கு. நேற்று நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் கருப்பு முருகானந்த மன்னன் அவர்கள், நம்முடைய மாவட்ட தலைவர்கள், நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் எல்லோரும் இணைந்து 2 அமைச்சர்கள் டெல்லியில சந்திச்சாங்க. நாங்க மீனவர்களை கூட்டிட்டு போயிருந்தோம். ராமேஸ்வரத்திலிருந்து நாகப்பட்டினத்திலிருந்து நம்முடைய மீனவ சொந்தங்கள் கூட வந்தாங்க. முதல் சந்திப்பு நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் புருஷோத்தம் ரூபாலா அவர்கள் மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் முருகன்ஜி அவர்கள். அதுல போய் ஒரு 2 மணி நேரம் மீனவ சொந்தங்கள்லாம் உட்கார்ந்து பேசியிருக்கோம். இது எப்படி சரி பண்ணலாம். அதன் பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அப்பதான் மியூனிக்ல இருந்து லேண்ட் ஆனாங்க, ஜெர்மனியில இருந்து. வந்தவுடன் முதல் அப்பாயின்மெண்ட் ஏர்போர்ட்ல இருந்து நேரம் ஹைதராபாத் ஹவுஸ் வந்து 2:30 மணிக்கு நம்முடைய தமிழக மீனவ சொந்தங்களை அழைத்து அவங்க பேசிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. ஜாயிண்ட் மினிஸ்ட்ரியல் குரூப் மீட்டிங் நம்ம நடத்துவோம். அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஃபிஷரிஸ் இந்தியா சைட்ல இருந்து, இலங்கை சைட்ல இருந்து அவர்களுடைய வெளியுறவுத்துறையும் இலங்கையினுடைய மீன்வளத்துறை அமைச்சர் 1+1 1+1 2 நாடுகளுக்கான குழு வேகமா மீட் பண்ணும் அப்படின்னு நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆட்சியில எந்த மீனவ சொந்தங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படலங்க. ஷூட்டிங் கிடையாது, யாருக்கும் உயிரிழப்பு கிடையாது, மோடி அவர்கள் விடுவது கிடையாது. மற்றபடி இன்டர்நேஷனல் பார்டர் இந்த பிரச்சனை பல ஆண்டு காலமா இருக்குன்னு இன்னைக்கு கச்சத்தீவை தார வாய்த்து கொடுத்த திமுக அதை பத்தி டைலாக் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான முயற்சியில் இருக்கோம். இன்னைக்கு 1+1 1+1 இன்டர் மினிஸ்ட்ரியல் குரூப் மீட்டிங் இந்திய அரசும் இலங்கையும் வேகமாக நடத்துவார்கள் என்று அங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழக மீனவ சொந்தங்களுக்கு நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நீங்க பாருங்க, ஜெர்மனியிலிருந்து லேண்ட் ஆகி ஃபர்ஸ்ட் மீட்டிங் நம்ம கொடுத்திருக்காங்க. அவர் எங்கேயும் போல நேரா வந்து உங்களை பார்த்தாங்க. கருப்பு முருகானந்தன் இருக்கிறாங்க, இப்பதான் டெல்லியிலிருந்து இப்பதான் வந்தாங்க. அதனால் நாங்கள் மீனவ சொந்தங்களோடு இருக்கின்றோம். அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் பாரதிய ஜனதா கட்சி உரிய தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையை மீடியா நண்பர்கள் மூலமாக மீனவ சொந்தங்களுக்கு சொல்றோம். அதே நேரத்தில் அவர்களுடைய இந்த ஸ்ட்ரைக்கை கைவிட சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறோம். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். 2 முக்கியமான மனிதர்களை சந்திச்சிட்டோம், 2 அமைச்சர்களை. இன்னைக்கு 1+1 1+1 ஜாயிண்ட் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் ஏற்பாடு நடக்குது. உட்கார்ந்து பேசிக்கலாம், எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது மீனவ சொந்தங்கள் கஷ்டப்படுவதை பாரதிய ஜனதா கட்சி பார்க்க விரும்பல. அதனால கருப்பு முருகானந்த மன்னன் அவர்கள், அந்த மாவட்ட தலைவர்கள், இன்னைக்கு நாங்க போய் மீனவ சொந்தங்களுக்கெல்லாம் அங்க ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம், வேண்டுகோள் வச்சிருக்கோம். தயவு செஞ்சு நீங்க 20ஆம் தேதி நடத்தாதீங்க, கருப்பு கொடி ஏத்திக்கிட்டு கடல்ல போகாதீங்க. அதே நேரத்தில் போன ஆண்டு கச்சத்தீவுல சர்ச் ஃபெஸ்டிவலுக்கு விசா ஃப்ரீ அக்சஸ் கொடுத்தோமா? போன ஆண்டு ரெக்வஸ்ட் வச்சாங்க, உடனடியாக சந்திச்சு கோவிட் காலகட்டத்தில் அதற்கான பர்மிஷன்லாம் நம்ம என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி பண்ணோம். இந்த ஆண்டு மீனவ சொந்தங்கள் மத வழிபாடு சர்ச்சுக்கு போய் கும்பிட்றதை ஏன் அவங்க அவாய்ட் பண்ணணும்? அதனால இந்த வருஷமும் நம்முடைய மத்திய அரசு மீனவ சொந்தங்களோடு இருக்கின்றோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வுக்கு தயாராக இருக்கின்றோம் என்று உங்கள் மூலமாக இந்த நேரத்தில் மீனவ சொந்தங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். அண்ணே, தமிழகத்தினுடைய வெள்ள நிவாரண நிதியை பொறுத்தவரை பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க, நம்முடைய அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எஸ்டிஆர்எஃப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் தமிழக அரசு எஸ்டிஆர்எஃப் ஃபண்டு தீர்ந்து போச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கல. எஸ்டிஆர்எஃப்ல எவ்வளவு பணம், அதாவது இந்த பேரிடர் நடந்த பிறகு கூட 450 கோடி 450 கோடி 900 கோடி பழைய வருஷத்துக்கான பாக்கி, போன ஆண்டுக்கான எக்ஸஸ் 1100 கோடியை தாண்டி எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட் இருந்துச்சு. இன்னைக்கு நாம கேட்கறது என்டிஆர்எஃப் ஃபண்ட்ல கேட்கறோம். எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு என்ன வேணும், அது அனைத்துமே வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இன்சூரன்ஸ் கிளைம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்ல இருந்து மத்திய அரசு, குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்கே எல்லாம் உயிரிழப்பு, உடைமை இழப்பு ஏற்பட்டிருக்கோம், பாரதிய ஜனதா கட்சி நாங்க வலியுறுத்துறோம். மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, உடைமை இழப்பு 2500,
உடைமை. வீட்டுக்குள்ள இன்னொரு பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு தண்ணி வந்தா 2500 5000, ஹாஸ்பிட்டலைசேஷன் 5400, 10400 ரூபா வரைக்கும் எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட்ல டிராப் பண்ணலாம். இன்னைக்கு 6000 கொடுத்துருக்காங்க. 10400 கொடுப்பதற்கு எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட்ல பணம் இருக்கு. இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை பொலிட்டிக்கலா மட்டும் பயன்படுத்துறாங்க. அது 1000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அதை போட்டோ எடுத்து அது இப்படி சீட்டு கட்டு மாதிரி ஓபன் பண்ணி அது செல்ஃபி போடுறதுல தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர முறையாக அவர்களுக்கு இடைக்கால நிவாரண நிதி போகுதா? அண்ணே அது மட்டும் இல்ல, கிராப் இன்சூரன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 2022 நம்ம கிளியர் பண்ண கிராப் இன்சூரன்ஸ் பணம் இன்னும் தமிழ்நாடு அரசு கீழே கொடுக்கல. நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் நம்ம கிளியர் பண்ணிருக்கோம். கடலூர்ல 2 வாரத்திற்கு முன்பு விவசாய பெருமக்கள் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. பட் மத்திய அரசு மாநில அரசுக்கு கிராப் இன்சூரன்ஸ் பணத்தை கொடுத்தாச்சு. அவங்க இன்னும் கீழே டிஸ்போஸ் பண்ணாம இருக்காங்க. அதனால் நீங்கள் சொல்வது போல எல்லா மாநில அரசுடைய பொறுப்பு இல்லைன்னு. விவசாய நிலங்கள் மூழ்கி இருக்கா, அதற்கான பணத்தை மத்திய அரசு கொடுக்கும். அதற்கான வேலை இறங்கிட்டோம். நீங்க சொல்ற மாதிரி எல்லா மாநில அரசு கொடுக்கிறது இல்லைங்கன்னா, விவசாய நிலம் மூழ்கி இருக்கு நம்ம கொடுக்கணும், உயிர் உடைமை பிரச்சனை நாம கொடுக்கணும். அதனால என்டிஆர்எஃப்க்கு உறுதியாக பணம் வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக இதை நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் எம்பிக்கெல்லாம் போகும்போது சொல்லியிருக்காங்க. இதை அரசியல் செய்வதற்காக முயல்கின்றார். தமிழ்நாட்டில் 224 தொகுதிகளுக்கு போயிருக்கீங்க. இந்தியாவில் பிற மாநிலங்காட்டிலும் தமிழ்நாட்டில் மத்திய அரசோட திட்டங்கள் எப்படி போயிருக்கு மக்கள்? ஆனா மத்திய அரசனுடைய திட்டங்கள் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, உதாரணத்திற்கு ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழகத்துல மத்திய அரசனுடைய திட்டங்கள் மிக குறைவாக சென்ற ஒரு மாவட்டம். விழுப்புரம் மாதிரி மாவட்டம் நீங்க பாத்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் விவசாய பெருமக்களுக்கு 6000 ரூபாய் சம்மான் நிதி போயிருக்கும், கௌரவ நிதி. ராணிப்பேட்டையில போய் பாத்தீங்கன்னா 10,000 15,000. எங்கே எல்லாம் அந்த எம்பிக்களும் அக்கறை எடுக்கல, எம்எல்ஏக்களும் அக்கறை எடுக்கல, மாநில அரசு அக்கறை எடுக்கல, அந்த மாவட்டத்திற்கெல்லாம் மத்திய அரசுடைய திட்டங்கள் குறைவா போயிருக்கு. எங்கே எல்லாம் ஒரு நல்ல கலெக்டர் இருக்கிறாங்க, இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றாங்க, நிறைய போயிருக்கு. அக்காவுடைய தொகுதியிலேயே அக்கா கம்ப்ளைண்ட் பண்றாங்களே, மாத்ரு வந்திர யோஜனா, அதாவது கர்ப்பிணி பெண்கள் 5000 ரூபாய், கர்ப்பமானோடனே 1000 ரூபாய், 6வது மாசம் 2000, குழந்தை பிறந்தோடனே 2000 6000. இன்னைக்கு அக்காவுடைய தொகுதியில எம்எல்ஏ அவர்களே சண்டை போட்டு மத்திய அரசினுடைய மாத்ரு வந்த யோஜனா கூடிய 5000 பெற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பல போராட்டத்துக்கு இடையில தான் மத்திய அரசினுடைய திட்டங்கள் கீழே போகுது. ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க. எது மத்திய அரசு திட்டம், எது மாநில அரசு திட்டம். மத்திய அரசுடைய திட்டம் எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சுங்களா. சப்சிடியிலிருந்து எல்லா பணமும் அக்கௌண்ட்டுக்கு வருது. யாருகிட்டையும் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில 100 நண்பர்களை சந்திக்கிறோம். மத்திய அரசு பயனாளிகள் 10 நண்பர்களை மேடை கூட்டு வரோம், 10 நண்பர்களை பேச வைக்கிறோம். இது எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு. எல்லா இடத்துலயும் கேம்ப் போட்டு நியூ ரெஜிஸ்டர் பண்றோம். அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, மக்கள் மத்திய அரசு இவ்வளவு செய்திருப்பதற்கு நிச்சயமாக 2024 அதை வாக்காக நன்றி சொல்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. யார் அண்ணா, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கண்ணே, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்க எங்களுடைய பேச்செல்லாம் பாக்குறீங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்டிஏல நாம தான் ஃபவுண்டிங் கட்சி. அதில் எல்லா கட்சிகளும் நம்மளோட இருக்காங்க. இந்தியா முழுவதும் நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, மாற்றம் வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். 2024 மோடிக்கான தேர்தல் என்று நினைக்கின்றார்கள். 3வது 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வருவார்கள் என்று உறுதியாக நம்புகின்றார்கள். ஆனால் நீங்க பாருங்க, வருகின்ற காலத்துல பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி மட்டுமல்ல, இது வெற்றி பெறக்கூடிய கூட்டணி. அமித்ஷா அவர்களும் அண்ணா, கூட்டணி கதவு நாங்க ஒரு தேசிய கட்சியில என்டிஏ உடைய ஃபவுண்டிங் பார்ட்னர். நாங்க எப்படிங்க ஏற்றம் இறக்கத்தோடு அரசியல் செய்ய முடியும்? எங்களை பொறுத்தவரை நாங்க சொன்னதான், கதவுகள் மட்டுமல்ல ஜன்னலும் திறந்திருக்கு. எந்த கட்சியாக இருந்தாலும் திறந்திருக்கு. ஜாயின் பண்றது பண்ணாது அவங்களுக்கு விட்டது. அதனால நான் எந்த கட்சியினுடைய பேரையும் எடுக்க விரும்பல. பாரதிய ஜனதா கட்சி தனித்தன்மையாக இருக்கு. தமிழகத்திலேயே ஒரு கட்சி பேர் எடுக்கிறீங்க, எத்தனை கட்சிகள் இருக்கு? அவங்களும் முக்கியம் தானே. எல்லா கட்சிகளும் மக்களுக்காகத்தான் வேலை பார்க்கறாங்க. எல்லா கட்சிகளும் அவர்களுக்கான வாக்கு இருக்குல்ல. அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ எல்லா கட்சிகளும் மக்களுக்காக வேலை செய்யறாங்கல்ல. அதனால எங்களை பொறுத்தவரை, ஆனா அந்த பிரதான கட்சி காலமெல்லாம் போயிருச்சுங்க. நீங்க 2024 எலெக்ஷனை பாருங்க, பிரதான கட்சின்னு எது சொல்றீங்களோ அதெல்லாம் 3-4க்கு வந்துடும். அதனால பிரதான கட்சி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல, தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஜன்னல் கதவு எல்லாம் திறந்திருக்கு. மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோடி அவர்களுடைய கனவு ஒரு உறுதியான வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாவதற்கு எந்த கட்சி விருப்பப்படுறாங்களோ கூட வரட்டும்.
அண்ணே, நான் என்ன சொன்னாலும் நீங்களா சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ணே. களத்தை நீங்களும் பாக்குறீங்க, களத்தை நாங்களும் பார்க்கறோம். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் பொய் பேச விரும்பலீங்கண்ணா. 2024 பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை நீங்க பாருங்க. எந்த அளவுக்கு தமிழக மக்கள் மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்க உணரணும். இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. 2021 வரைக்கும் என்ன நடந்துச்சோ அது வேற. 2024 நடக்க போவது ஒரு புது அரசியல். அதை மூத்த பத்திரிகையாளர் நண்பர் நீங்களும் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் அதிகப்படியாக நான் பேசுவதை விட வாக்கு எண்ணிக்கை முடியும் பொழுது வாக்குகள் பேசும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி மோடி ஐயாவுடைய பெருமையை முக்கிய புள்ளிகள் இணைகிறாங்க அப்படின்னு சொல்றதை விட நீங்க அடுத்த 2-3 நாள்ல பாப்பீங்க சில முக்கிய புள்ளிகள் தமிழ்நாட்டிலிருந்து இணைய போறாங்க. அதுவும் பெரிய புள்ளிகள். இன்னைக்கு மக்கள் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கக்கூடிய புள்ளிகள் கட்சியில் இணைவாங்க. 2-3 நாள் நீங்க பாப்பீங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கிறனால எல்லாம் வந்துகிட்டே இருக்கலாம். ஆனா எல்லோரையும் நாங்கள் ஏக மனதோடு ஏற்றுக்கொள்கின்றோம். வந்தவங்க எல்லாம் ரொம்ப டிக்னிட்டியை மெயின்டைன் பண்றாங்க. இன்னைக்கு 18 எக்ஸ்எம்எல்ஏக்கள் ஒரு எக்ஸ்எம்பி வந்தாங்க. எல்லாம் நேரடியா கட்சி பணியில் இறங்கிட்டாங்க. எல்லோருக்கும் நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக தேசிய செயற்குழு கூட்டத்தை கூப்பிட்டுருந்தாங்க. யாரெல்லாம் கட்சியில் இணைஞ்சாங்களோ எல்லாரும் தேசிய செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். ஆனால் வருகின்ற காலத்தில் பாப்பீங்க நிறைய கட்சியினுடைய இணைப்புகள் நடந்து கொண்டே இருக்கும். அண்ணே, நான் தலைவா பேர் சொல்ல மாட்டேன் தலைவா. நீங்க பாருங்க, மக்கள் யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்களோ அந்த முக்கிய புள்ளிகள் கட்சியில் இணைவா. 2-3 நாள் நீங்க பாருங்க. அண்ணே, இன்னைக்கு மேடம் let us be very practical madam. now when ஒரு காங்கிரசினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள், அவருக்கு வயிற்றெரிச்சல், காங்கிரஸ் பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. நாங்க என்னங்க பண்ண முடியும்? இப்ப பிஜேபியினுடைய பக்கம் எல்லாம் வர்றாங்க, பிஜேபியின் பக்கம் இணைய வேண்டும்ங்கிறாங்களா, இதை போச்சுங்கிறாங்க. ஏங்க அதுக்கப்புறம் சில கட்சிகள் சொல்றாங்க இல்ல வயதானவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க இல்ல எங்க கட்சியில் அவங்களுக்கு வேலையெல்லாம் அவங்க போய் இணைஞ்சிருக்காங்க. இது எல்லாம் எப்படின்னாங்கன்னா ஒரு நரி இந்த திராட்சை புளிக்கும்னு சொல்ற மாதிரி தான். அதனால் காங்கிரசுக்கும் எல்லோருக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வளர்ச்சி அரசியல் இருக்கு, நேர்மையான அரசியல் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய சொந்தங்களும் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணே, நம்ம கட்சியில பாருங்க 4 எம்எல்ஏ, முத்தான 4 எம்எல்ஏக்கள், அக்ரஸிவான எதிர்கட்சி. நாங்க இன்னைக்கு ஒரு அசம்பிளியில ஒரு 60% 50% ஷேர் எங்கிட்ட இல்ல. அப்படி இருந்து தமிழ்நாட்டில் யார் அதிகமா இணைகிறாங்கன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றாங்க ரவுடி ஷீட்டர் பிஜேபி பக்கம் வர்றாங்க. இதுல ஆச்சரியம் என்ன, செல்வ பெருந்தகையே ரவுடி ஷீட்டர், அண்ணனே ரவுடி ஷீட்டர். அவர் சொல்றாரு, இந்து பத்திரிகையில சொல்றாரு ரவுடி ஷீட்டர் நம்ம கிட்ட வர்றாங்க. அவரே ரவுடி ஷீட்டர். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் ரவுடி ஷீட்டர். அவரு சொல்றாங்க ரவுடி ஷீட்டர் எல்லாம் பிஜேபி பக்கம் போறாங்க. இதை விட நகைச்சுவை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? அவர் 2018 காங்கிரஸ் ஆபீஸ் வழக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் வேறு கட்சியில் இருக்கும் பொழுது காங்கிரஸ் ஆபீஸ் தாக்கப்பட்ட வழக்கு, அந்த பழைய கேஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அவர்கள் எல்லாம் வைத்தறிச்சல்ல பாரதிய ஜனதா கட்சி பக்கம் வந்தா ரவுடி ஷீட்டர், இவங்க வந்தா வயசானவங்க, இவங்க வந்தா அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்கிறவங்க. இது வயிற்றெரிச்சலை மட்டும்தான் காட்டுது. கரெக்டா சொன்னீங்க. நான் எங்க வானதி அக்கா பேசுற பேச்ச லைவா கேட்கணும்னு நாங்கள் 33 மாதமா வெயிட் பண்றோம். 33 மாதமா நாங்கள தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்ததை நம்பி எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் கம்பீரமா பேசும் பொழுது நாங்க அதை பார்க்கிறோம். அது எதுவுமே வருவதில்லை, எல்லாம் இருட்டடிப்பு. இது நம்பர் 1. அப்பா அவர்கள் இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா அக்கா வச்சுட்டு நான் சொல்லக்கூடாது. அக்கா அந்த சபையில் இருக்காங்க, அக்காவுக்கு அது தர்ம சங்கடம் ஆயிரும். ஆனா இருந்தாலும் இந்த கருத்தை நான் பதிவு பண்றேன். அவர் அப்பா அண்ணன் அவர்கள் வானதி அக்காவுக்கோ, நயினார் அண்ணனுக்கோ, சரஸ்வதி அம்மாவுக்கோ, எங்களுடைய எம்ஆர் காந்தி ஐயாவுக்கோ பேசுவதற்கு நேரம் கொடுப்பதில்லை. திமுக அமைச்சர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் பதில் சொல்றாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றாரு. அதனால் உண்மையாலுமே ஐயா அப்பா அவர்கள் நடுநிலையான ஒரு சபாநாயகரா இருக்காரா என்பது கேள்விக்குறிதான்.